அதான் ஹீரோவா நடிச்சாதான் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்களாடா? 2.5 வருஷம் ஆகி போச்சு. 6 வருஷமா தேய்ச்சி எனக்கு புண்ணு தாண்டா ஆகிப்போச்சு. ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே சந்தானம் மாதிரி ஒரு காமெடி மேக்கர் இல்லைப்பா. காமெடி கிங்குப்பா, காமெடி கோட்டைப்பா. 100 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து 90 பேர் சொல்கிறத தம்ப்நெயிலாக போடுங்க. இந்த 10 பேர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் படத்தால் கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க. அதை தயவு செஞ்சு கொஞ்சம் போடாமல் கட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். படம் சிரிப்பாக தான் இருக்குது. படம் அதாவது அவர் படத்தில் மற்றவங்கள வச்சு சிரிக்க வச்சிருக்காரு. ஆனால் மற்றவங்க படத்துல எல்லாம் அவர் சிரிக்க வச்சார்ல, அதை மறந்துட்டு நீ போனதால தான் சிவங்கிட்ட போய் நீ அழுதுகிட்டு இருந்த. நான் வெம்பிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு அழுகணும்? நீ வந்து சொடலமலையா இருக்கிற சந்தானம் வந்து சொடலமலை சாமி. நீ இருக்கிற பேயெல்லாம் ஓட்டி விட்டுட்டு நீ மட்டும் தான் கிங்காக இருக்கணும். அந்த கோட்டையை விட்டுட்டு நீ போயிட்ட. பேயெல்லாம் இந்த லொட்டு லொசுக்கு இந்த கண்டங்கத்திரிக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, வந்தவங்க போனவங்கன்னு. யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாமேன்னு பார்க்குறேன். நான் இஷ்டப்பட்டு பேசுறது, ஓகேவா? எல்லா காமெடியும் அல்டிமேட்டு. அதில் வந்து சொல்லுவார், கடன் வாங்கி சாவாதவன் கரண்ட் அடிச்சாடா சாவ போகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் செம்ம படம் ஃபுல்லாக ஓகே. ஒரு வட்டம் பார்க்கலாம். ஹீரோயின் புது பொண்ணு தான், நல்லா தான் இருக்குது. இல்லை, அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி ஜோடி நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஆனால் நான் வந்து எனக்கு வந்து பழைய சந்தானமாக வரணும், ஓகேவா? ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே சந்தானம் மாதிரி ஒரு காமெடி மேக்கர் இல்லைப்பா. காமெடி கிங்குப்பா, காமெடி கோட்டைப்பா. ஏன்னா இந்த படத்தை எடுத்து 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி அவருக்கு சிக்கலே வாழ்க்கையில் வரக்கூடாது. நீ எதுக்கு போய் நீ சிவன்கிட்ட உட்காந்து அழுகுற? நீ வந்து சொடலமலை சாமி. அப்படியே திரும்பி வந்துரு. இருக்கிற பேயெல்லாம் நம்ம காட்டி விட்டோம். கூல் சுரேஷுக்கு ஒரே ஒரு சின்ன டைலாக் தான், அதை வெந்தி தெரிஞ்சது காடு இங்கே இதை விட்டு ஓடுன்னு சொல்கிறாரு. அது ஒரு சின்னதாக. மற்றவங்க எல்லாருமே முனிஷ்காந்திலேருந்து இப்போ சரவணன்லேருந்து எல்லாருமே சூப்பராக, தம்பி ராமையாலேருந்து எல்லாருமே சிரிக்க வச்சுருக்காங்க. சேசுலேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆவரேஜ் தான், ஓகே. ஏன்னா நான் வந்து இல்லை சந்தான அண்ணனுக்கு சொல்கிறேன், ப்ரோக்கு சொல்கிறேன். ப்ரோ உனக்கே தெரியாது ப்ரோ, நான் நீங்கள் நடித்த லொல்லு சபாவில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏன்னா அதை கூட சொல்லியிருக்கீங்க படத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே இந்த இதை விட்டுட்டு நம்ம யானைப்படை பூனைப்படை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒழுங்காக எல்லா ஹீரோவோடையும் அந்த காமெடியில் உள்ள வந்து கலந்திங்கன்னா ஒரு 50 வருஷம், இப்போ 40 90 வருஷம் இந்த தமிழ்நாட்டையே ஆழ்ந்துட்டு போகலாம். ஏன்னா அந்த கோட்டை அதான் ஹீரோவாக நடிச்சாதான் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்களாடா? 2.5 வருஷம் ஆகி போச்சு. 6 வருஷமா தேய்ச்சி எனக்கு புண்ணு தாண்டா ஆகிப்போச்சு. அந்த சர்வர் சந்திர படம்லாம் எடுத்துகிட்டு இன்னும் வெளியிடவே முடியலையே. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து எங்களுக்கு பழைய சந்தானமாக அப்படியே வரணும். மலையாள ஜெகபதி அந்த ஜக்கமாக நான் வாக்கு சொல்கிறேன், அப்படியே திரும்ப வா. ஆமாம், இதை எடுத்துருங்க. நேற்றுலேருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க நல்லா நல்லா பைட்டானா. அண்ணா சொன்னாங்க ப்ரொடியூசர் ஃபேஸில் ஸ்மைல் இருக்குன்னு. ப்ரொடியூசர் ஃபேஸில் மட்டும் இல்லைனா ஆடியன்ஸ் ஃபேஸு, தேட்டர் ஓனர் ஃபேஸ், எல்லார் ஃபேஸ்லேயும் ஸ்மைல் இருக்குது. ஏன்னா நாங்கள் தேட்டர் ஓனர்ஸ்லாம் எப்போ ஹாப்பியாக இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் ஹாப்பியாக இருப்போம். உங்கள் படம் வந்தால் நாங்கள் தான் லக்கி. அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போய் பாருங்கள். பாதி லேடிஸ் பாதி கிட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. வர முடியல, வீட்டுக்கு வண்டி அனுப்பியாவது தூக்கிட்டு வந்துடுறேன் அப்பா கிட்ட சொல்லி. கண்டிப்பா பிரசன்ட் மீடியா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம்.
அவன் க்ரௌட் வரும்போது தான் கற்றுவான். இப்போ வந்து சரியா இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ், வடக்குப்பட்டி ராமசாமி, அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு, இப்படி 3மே ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள். இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்விச்சுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ், நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது. ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி. கேமரா கூட அந்த உள்ள